சூப்பர் மணில இருக்கக்கூடிய ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் மணி ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணுமே சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ பேன்னு கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ பே கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி அதை அப்ரூவ்டு அப்படின்னு மேலே இருக்கும், அந்த அப்ரூவ்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேன்சல் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்கும். உங்களோட யூபிஐ பின் நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சூப்பர் மணியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது கேன்சல் ஆகிடும். மேலே அதர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி சூப்பர் மணியில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.